நாட்டின் 78வது சுதந்திர தினம் கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. கோட்டை கொத்தாளத்தில் சுதந்திர தின தேசிய கொடி ஏற்றி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள் என அனைவரது பங்களிப்புடன் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற நிலையை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது. சுதந்திர தின விழா உரையில் குடியரசுத் தலைவர் பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி. சவுக்கு சங்கருக்கு எதிரான 16 வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. வழக்கின் விவரங்களை தமிழக அரசு தாக்கல் செய்யவும் ஆணை. பெண் போலீசாரை அவதூறாக பேசியது, கஞ்சா வைத்திருந்தது உள்ளிட்ட 16 வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டுள்ளன. தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு தலா 1000 ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். சேலம், கரூர், திண்டுக்கல் இரட்டை ரயில் வழித்தட திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட் 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த நிலையில் தற்போது முழு பட்ஜெட்டில் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது அம்பலம். மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெற்று தராத அண்ணாமலை மற்ற விஷயங்களை பற்றி வாய் திறக்கக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் காட்டம். திண்டிவனம் அருகே சேதமடைந்த சாலைகளை சுட்டிக்காட்டிய மாணவனை திமுக நிர்வாகிகள் தாக்கியதற்கு தினகரன் கடும் கண்டனம். மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல்.